அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். போன வீடியோல நம்ம இஸ்முடைய மூணாவது ப்ராப்பர்ட்டியான அல் ஜின்ஸ் இலக்கணப்பால பார்த்தோம். அந்த வீடியோ ரொம்பவே லாங்கா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இஸ்முடைய நாலாவது ப்ராப்பர்ட்டி அல் கிஸ்ம், வகை. இது எதன் அடிப்படையில உருவாகுதுன்னா குறிப்புத்தன்மை, டெஃபினிட்னஸ், அதன் அடிப்படையில உருவாகுது. இந்த கான்செப்ட் இங்கிலீஷ்லயும் சரி அரபிலையும் சரி ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஆனா தமிழ்ல இந்த கான்செப்ட் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது, ஆனா டைரக்டா கிடையாது. இந்த அடிப்படையில இஸ்ம் ரெண்டு வகையா பிரிக்கப்படும். ஒன்று அல் மஅரிஃபா, அதாவது குறிப்பு பெயர், குறிப்பிட்ட ஒன்றை சொல்லக்கூடிய ஒரு பெயர். இரண்டாவது அன் நக்கிரா, இது பொது பெயர், பொதுவாட்டு ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய பெயர். தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்த பொது பெயர்ங்கிறது வேற ஒரு விஷயத்துக்கும் பயன்படுத்தப்படும். பொது பெயர் சிறப்பு பெயர்னு பயன்படுத்தப்படும். உதாரணமா மரம் அப்படின்னு சொன்னோம்னா அது பொது பெயர். அதே இது மரம்ல ஸ்பெசிபிக்கா ஒரு குறிப்பிட்ட மரத்தை சொல்லணும்னா இப்ப மா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது சிறப்பு பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ தமிழ்ல வேற வகையான யூசேஜ் இருக்கு இதுக்கு. ஆனா நம்ம குறிப்பு பெயர் பொது பெயர் நம்ம பயன்படுத்தணும்னா தான் நமக்கு புரிதலுக்கு ரொம்பவும் எளிதா இருக்கும். அரபில மொத்தம் 7 வகையான அல் மஅரிஃபா குறிப்பு பெயர்கள் உண்டு. இந்த 7 வகையை நம்ம படிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது எல்லாமே என்னதுதான் நக்கிரா தான், அதாவது பொது பெயர் தான். அந்த 7 வகை என்னென்ன நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முதலாவது வகை அல். இரண்டாவது வகை ப்ராப்பர் நேம்ஸ், நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைக்கக்கூடிய பெயர்கள். இப்ப முஹம்மத், சாலிஹ். மூன்றாவது ப்ரோனவுன்ஸ், அதாவது பிரதி பெயர் சொற்கள். நான்காவது இஸ்முல் இஷாரா, இதை நம்ம தமிழ்ல சுட்டு பெயர்னு சொல்லலாம். அடுத்து ஐந்தாவது இஸ்ம் மௌசூல், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கான்செப்ட். இது நம்ம இந்த டாபிக் உள்ள வரும்ப நம்ம பார்ப்போம். ஆறாவது அழைத்தல். இப்ப ஒருத்தங்களை நம்ம அழைக்கிறோம்னா அது என்னது குறிப்பு பெயர் ஆயிரும். ஏழாவது முதாஃப் இலைஹி ப்ராப்பரா இருந்துச்சுன்னா, மஅரிஃபாவா இருந்துச்சுன்னா முதாஃபும் ப்ராப்பர் ஆகும், குறிப்பு பெயர் ஆகும். இது நம்ம இன்னும் படிக்கல, நம்ம படிக்கும் அது கிளியர் ஆகும். சோ இப்ப நம்ம இந்த 7 வகையும் கொஞ்சம் டீடைல்டா நம்ம பார்த்துருவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபர்ஸ்ட் அல், அலிஃப் லாம் வர்றது. நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு இதுல பார்த்திருக்கோம், அல் வந்தா தன்வீன் வராது. சோ ஒரு வார்த்தையில அல் வந்துச்சுன்னா அது மஅரிஃபா. ஒரு வார்த்தையில அல் வரல, தன்வீன் வந்திருக்கு அப்படின்னா அது அந்நக்கிரா, அதாவது பொது பெயர். சோ இதனாலதான் அல்லுக்கும் தன்வீனுக்கும் ஆகாது. ஏன்னா அல் அது மஅரிஃபா, தன்வீன் அது நக்கிரா. இந்த அல்லுடைய அர்த்தத்தை பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல த, ஆனா தமிழ்ல இதுக்குன்னு நேரடியா ஒரு வார்த்தை கிடையாது. ஆனா இந்த கான்செப்ட் மறைமுகமா தமிழ்லயும் உண்டு, பட் டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இதுதான் நான் முதல்ல சொன்னது. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அர் ரஜுல், அஸ் ஸமத், அல் ஃபாத்திஹா, அஸ் ஸய்யாரா, அஸ் ஷஜரா, அல் மக்தப். இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் அடிக்கிட்டே போலாம். இப்ப அல் வந்துட்டுனாலே அது குறிப்பிட்ட ஒன்ன சொல்றதுக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்படி இல்லைன்னா மொத்தமா ஒரு செக்மெண்டையே ஃபுல்லா சொல்ற மாதிரி நம்ம பயன்படுத்துவோம். அஷ் ஷஜரா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது ஒரு குறிப்பிட்ட மரத்தை சொல்றதுக்காக பயன்படுத்துவோம். அப்படி இல்லைன்னா மொத்தமா மரங்கள் அது எல்லாத்தையும் மொத்தமா சொல்றதுக்காகவும் பயன்படுத்துவோம். இந்த அல் என்னென்ன வேலை பண்ணுங்கிறதுல நம்ம இப்ப டீப்பா போக வேண்டாம், அது அட்வான்ஸ்டும் கூட. இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அல் அது அல் மஅரிஃபா. இரண்டாவது ப்ராப்பர் நேம்ஸ், அதாவது ஒருவருடைய பெயர். முஹம்மத், சாலிஹ், ஃபாத்திமா, ஹம்ஸா, இதெல்லாம் என்னது பெயர்கள். இந்த பெயருக்கு முன்னாடி அல் வரணும் கிடையாது. இப்ப ஹசன்ங்கிற பெயருக்கு முன்னாடி அல் அல் ஹசன் அது வரும், பெரும்பாலும் அது அப்படிதான் வரும். ஆனா அது ஒரு எக்ஸெப்ஷன் தான். பொதுவாக பெயர்கள் எதுலையுமே அல் வராது. வராட்டாலும் அது என்னதுதான் ப்ராப்பர் அல் மஅரிஃபா தான். ஏன்னா அது குறிப்பிட்ட ஒரு நபரை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அதனால அது அல் மஅரிஃபா. மூணாவது பிரதி பெயர் சொற்கள். இது நம்ம அரபில தமாயிர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வேற எதுவும் இல்ல, ப்ரோனவுன்ஸ். அதாவது ஹி, ஷி, இட், தே, யூ இருக்குல்ல, தமிழ்ல அவன், அவள், அவர்கள், நீ, நான், இதுதான் பிரதி பெயர் சொற்கள். அரபில உள்ள பிரதி பெயர் சொற்களை நான் இப்ப சொல்றேன், நீங்க என் கூட சேர்ந்து சொல்லி அதை மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, ஹுமா, ஹுன்ன, அன்த, அன்துமா, அன்தும், அன்தி, அன்துமா, அன்துன்ன, அன, நஹ்னு. இப்ப இன்னொரு விதமா சொல்றேன், ஹூ, ஹுமா, ஹும், ஹ, ஹுமா, ஹுன்ன, க, குமா, கும், கி, குமா, குன்ன, நீ இல்லனா இ, நா. இப்ப இதுல முதல்ல நான் சொன்னது அவ்வளவும் அத்-தமாயிர் அல்-முன்ஃபஸிலா. ரெண்டாவது சொன்னதெல்லாம் அத்-தமாயிர் அல்-முத்தஸிலா அப்படி நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன? அத்-தமாயிர் அல்-முன்ஃபஸிலானா இண்டிபெண்டண்டா தனித்தனியா நிக்கிற ப்ரோனவுன்ஸ்.
அல்-தமாயிர் அல்-முக்தஸிலான்னா சேர்ந்து இணைந்து நிற்கக்கூடிய ப்ரோனவுன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது எல்லாமே ரஃபா நிலை. இரண்டாவது நம்ம பார்த்தது நஸ்ப் மற்றும் ஜர்ருக்கு பொதுவான நிலை. இப்ப நம்ம இதனுடைய அர்த்தத்தை பார்த்துருவோம். ஹுவானா அவன், ஹுமானா அவ்விருவர். நம்ம அரபியில ஏற்கனவே பார்த்தோம், 3 வகையான எண்ணங்கள் உண்டு, சிங்குலர், டியூவல், ப்ளூரல். சோ அதனால ப்ரோனவுன்ஸும் அந்த மாதிரி தான் வரும். ஹும்னா அவர்கள், ஹியனா அவள், மறுபடியும் ஹுமானா அவ்விரு பெண்கள். இந்த ரெண்டு ஒரே மாதிரி தான் வரும், இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த அர்த்தம் மாறிக்கிடும். ஹுன்ன அப்பெண்கள். நிறைய பெண்கள் இருக்கக்கூடிய குரூப்பை மென்ஷன் பண்ணணும்னா ஹுன்ன பயன்படுத்துவோம், அப்பெண்கள். அடுத்து வர்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தமிழ்ல நீ, நீங்கள், இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஒரே வார்த்தை தான் உண்டு, யூங்கிற வார்த்தை மட்டும்தான் உண்டு. ஆனா அரபியில இந்த ஒரு வார்த்தைக்கு 6 அரபி வார்த்தை வரும். அன்தனா நீ, ஒருமை. அன்துமானா நீங்கள், இருமை, அதாவது நீ வீர், நீங்கள் இருவர். அன்தும்னா நீங்கள், பன்மை. அன்தினா நீ, பெண்பால் ஒருமை. அன்துமா நீங்கள் இரு பெண்கள், பெண்பால் இருமை. சோ இதுவும் இடத்துக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் நம்ம போட்டுக்கிட வேண்டியதான். அன்துன்ன நீங்கள் தான், ஆனா பெண்பால், பெண்பால் பன்மை. இப்ப ஒரு 5-6 பெண்கள் இருக்கிற கூட்டத்தை பார்த்து நீங்க பேசுறீங்கன்னா அன்துன்ன பயன்படுத்தணும். அடுத்துள்ளது அன நஹ்னு. அனனா நான், நஹ்னுனா நாம், இல்லனா நாங்கள், ரெண்டுக்கும் ஒண்ணுதான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்ல பொறுத்த வரைக்கும் நாம், நாங்கள் ரெண்டுக்கும் வேற வேற வார்த்தை. ஆனா அரபியில ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான். இங்கிலீஷ்லயும் வீங்கிற ஒரே வார்த்தை தான். இப்ப நாம்னா இப்ப எதிராளி ஒருத்தர் இருந்தாருன்னா அவரையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணும். நாங்கள்னா எதிராளியை இன்க்ளூட் பண்ணாம கூட நம்ம சொல்லலாம். இப்போ ஒருத்தங்கள்ட்ட நீங்க பேசுறீங்க, நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா எதிராளி ஜெயிக்கல, நீங்க எல்லாம் ஜெயிச்சிட்டீங்க. இப்ப நாம ஜெயிச்சிட்டோம்னா எதிராளியையும் சேர்த்து நம்ம எல்லாரும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதுதான் தமிழ்ல இருக்கிற 2 விதமான வார்த்தைகள், நாங்கள், நாம். இந்த ரெண்டுக்குமே அரபியில நஹ்னு தான் பயன்படுத்தப்படும். இந்த கான்செப்டுக்கு இங்கிலீஷ்ல க்ளூசிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெருசா டீப்பா போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு நஹ்னுனா ஒண்ணுல நாம் அர்த்தம் வைக்கலாம், இல்லன்னா நாங்கள் அர்த்தம் வைக்கலாம். இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த ப்ரோனவுன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு பிரிப்போம். தமிழ்ல சொன்னா தன்னிலை, முன்னிலை, படர்கை. கடைசி லைன் தன்னிலை. தன்னிலைனா தன்னுடைய நிலையில இருந்து தன்னை பத்தி பேசுறது. அதாவது நான், இல்லைன்னா நாம், நாங்கள், இந்த 3ம் வரும். 3வது மற்றும் 4வது லைன் முன்னிலை, எதிரில் இருக்கிற ஒரு ஆளை பத்தி பேசுறது, நீ, நீங்கள். முதல் 2 லைன் படர்கை, அதாவது தன்னை பத்தியும் பேசாம முன்னிலை இருக்கிற ஒரு ஆளை பத்தியும் பேசாம 3வது ஒரு நபரை பத்தி பேசுறதுதான் என்னது, படர்கை. அவன், அவள், அவர்கள், யாரையோ ஒருத்தரை பத்தி பேசுறது. இப்ப இதுலயும் நம்ம நஸ்ப் மற்றும் ஜர் இருக்குன்னு பார்த்தோம். இது தமிழ்லயும் உள்ளதுதான். உதாரணமா நம்ம நீன்னு சொல்றோம், ஆனா அதே நேரத்துல உனது, உன்னு சொல்றோம், நீ, உன். அதே மாதிரி நீங்கள், உங்கள், நான், என், நாம், எம், நாங்கள், எங்கள். சோ அந்த மாதிரி தமிழ்லயுமே மாறும். சோ அதனாலதான் அரபிலையும் மாறுது. அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சென்டென்ஸ்ல அது வேற வேற ஃபங்க்ஷன் பிளே பண்ணும். அப்ப அதுக்கேத்த மாதிரி அந்த வார்த்தையும் மாறி வரும். இத பத்தி டீடைலா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம். இப்ப நம்ம மாரிஃபாவுடைய 4வது கேட்டகரியா பார்க்க போயிருவோம். 4வது கேட்டகரி சுட்டு பெயர்கள், அதாவது ஒன்ன பாயிண்ட் பண்ண, சுட்டி காட்ட பயன்படக்கூடிய சொற்கள். இது அரபியில இஸ்முல் இஷாரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னென்ன நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. ஹாதா, ஹாதானி, ஹாஉலாஇ, ஹாதிஹி, ஹாதானி, ஹாஉலாஇ, ذلك, ذانك, உலாஇக, தில்க, தானிக, உலாஇக. இதுல முதல் 2 லைனும் பக்கத்துல இருக்கிறத சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய சொற்கள். அடுத்த 2 லைனும் தூரத்துல இருக்கிறத சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய சொற்கள். இதுக்கும் ரஃபா, நஸ்ப், ஜர்ன்னு ஸ்டேட்டஸ் உண்டு. அதாவது முதல் வார்த்தையும் 3வது வார்த்தையும் ஒரே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் வரும். 2வது வார்த்தைக்கு மட்டும் நஸ்ப் மற்றும் ஜர் நிலையில வேற மாதிரி வரும். அதாவது ஹாதானிங்கிறது ஹாதைனின் வரும், ஹாதானிங்கிறது ஹாதைனின் வரும், தானிகங்கிறது தைனிகன் வரும், தானிகங்கிறது தைனிகன் வரும். பட் இது ரேரா தான் யூஸ் பண்ணப்படும். ஆனாலும் ஒரு கம்ப்ளீஷனுக்காக தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இதோட சேர்த்து இடத்துக்கான சுட்டு பெயர்களையும் பார்த்துருவோம். ஹுனா, ஹுனாக, ஹுனாலிக. இது எல்லா நிலையிலையும் ஒரே மாதிரி தான் வரும். இப்ப நம்ம அர்த்தத்தை பார்த்துருவோம். ஹாதா, ஹாதானி, ஹாஉலாஇ. இது, இவ்விரண்டு, இவை வராது, ஏன்னா அது உடைந்த பன்மை ஆயிரும். ஹாதிஹி, ஹாதானி, ஹாஉலாஇ. அதே அர்த்தம் தான், ஆனா பெண்பால். இது, இவ்விரண்டு, இவை. இங்க இவை வரும், ஏன்னா இது சீரான பெண்பால் பன்மை. சோ அக்ரிணையா இருந்தாலும் இது பாசிபிள் தான். இப்ப உயர்திணைக்கு பயன்படுத்துறோம்னா இவன்,
இல்லனா இவர், இவ்விருவர், இவர்கள், இவள், இவ்விரு பெண்கள், இப்பெண்கள் அப்படி நம்ம சொல்லலாம். அடுத்து தாலிக, தானிக, உலாயிக, அது, அவ்விரண்டு, அவை வராது, ஏன்னா அது உடைந்த பன்மை ஆயிரும். அதே மாதிரி அடுத்த லைன் பெண்பால், தில்க, தானிக, உலாயிக, அது, அவ்விரண்டு, அவை. உயர்திணைக்கு சொல்றோம்னா அவன் இல்லனா அவர், அவ்விருவர், அவர்கள், அவள், அவ்விரு பெண்கள், அப்பெண்கள். இது மட்டும் இல்லாம மொத்தமா ரெண்டு லைனுக்கும் சேர்த்து இந்தங்கிற அர்த்தம் வரும், அடுத்த ரெண்டு லைனுக்கு அந்தங்கிற அர்த்தமும் வரும். அது நம்ம இன்னும் போக பார்ப்போம். ஹுனானா இங்கு, ஹுனாக்கனா அங்கு. ஹுனாலிக்கனாலும் அங்குதான், ஆனா ஹுனாக்காவோட ரொம்ப தூரத்துல இருக்கிறத சுற்றுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. இது போக ஏற்கனவே நம்ம படிச்ச உடைந்த பன்மை ரூல்ஸுக்கு ஏத்த மாதிரி ஹாதிஹில இவைங்கிற அர்த்தம், தில்கல அவைங்கிற அர்த்தமும் வரும். இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அவன்கிற வார்த்தை தமாயிர்லயும் வந்துச்சு, இப்ப இஸ்முல் இஷாராலயும் வருது. என்ன விஷயம்னா தமிழை பொறுத்த வரைக்கும் அவன்கிற வார்த்தை ரெண்டு விதமா பங்கன் ஆகும். படர்கைக்கும் பயன்படும், அதே நேரத்துல சுட்டு பெயராகவும் பயன்படும். இதை நீங்க தெரிஞ்சுக்கிடணும். ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தும், ஆனா ரெண்டுக்கும் வேற வேற அர்த்தம். அரபிலையும் இங்கிலீஷ்லயும் இந்த ரெண்டுக்கும் தனித்தனி வார்த்தை, தமிழ்ல ஒரே வார்த்தை. அடுத்து நம்ம பார்க்க போறது 5வது கேட்டகரி, இஸ்முல் மௌசூல். அதாவது அல் மௌசூல்னா இணைக்கப்பட்டது. என்ன இணைக்கப்பட்டது? ஒரு இஸ்மும் அதனோடு இன்னொரு இணைப்பும் சேர்ந்து இணைக்கப்பட்டதுதான் இங்க அல் மௌசூல் அப்படின்னு சொல்றோம். சோ இதுக்கு ரெண்டு பகுதி உண்டு. ஒண்ணு அந்த இஸ்ம், இன்னொன்னு அந்த இணைப்பு. அந்த இஸ்ம தான் நம்ம இஸ்முல் மௌசூல் அப்படின்னு சொல்றோம், அந்த இணைப்பை சிலத்துல் மௌசூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு அர்த்தம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் நம்ம பார்த்துருவோம். அல்லதி, அல்லதானி, அல்லதீன, அல்லதி, அல்லதானி, அடுத்து அல்லாத்தி, அல்லாஇ, அல்லவாத்தி. மூணுமே ஒரே அர்த்தம் தான். இதுல எது வேணா நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து மா, மன். இதுல மாவும் மண்ணும் ஈஸி. மாவுடைய அர்த்தம் எது, அது. மண்ணுடைய அர்த்தம் எவர், அவர். அப்படி சேர்ந்துதான் அதை அர்த்தம் வைக்க முடியும். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம், ஆனா அது இஸ்முல் மௌசூல் இல்லாம இஸ்திஃப்ஹாம், அதாவது கேள்வி கேட்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளா வரும். மண்ணுடைய அர்த்தம் யார், மாவுடைய அர்த்தம் என்ன. இந்த இஸ்திஃப்ஹாமுடைய வார்த்தைகளை பத்தி பின்னாடி விரிவா பார்ப்போம். இந்த இஸ்முல் மௌசூலை பத்தி மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கிடுங்க. இதுலயுமே அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆண்பால், ரெண்டாவது லைன் பெண்பால். மண்ணும் மாவும் ஆண்பால் மற்றும் பெண்பால் ரெண்டுக்குமே பொதுவானது. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ரஃபா நிலை. ரெண்டாவது உள்ளதுக்கு மட்டும் நஸ்ப் மற்றும் ஜர்ல வேற மாதிரி வரும். அல்லதானி அல்லதைனின் வரும், அல்லதானி அல்லதைனின் வரும். பட் இதுவுமே ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணப்படும். அடுத்து 6வது கேட்டகரி அல் முனாதா, அதாவது அழைக்கப்படுறது. எது ஒண்ணு அழைக்கப்பட்டுருச்சோ அப்பவே அது பெரும்பாலும் என்னவாதான் இருக்கும், ப்ராப்பர் மாரிஃபாவா தான் இருக்கும். ஏன்னா குறிப்பிட்ட ஒன்னதான் நம்ம அழைப்போம். இப்ப குறிப்பிட்டு இல்லாமலும் சில நேரம் அழைப்போம். உதாரணமா மனிதா அப்படின்னு நம்ம பொதுவாட்டு சில நேரம் சொல்லுவோம். அதே மாதிரி அரபிலையும் வரும். ஆனா இங்க நம்ம மெயினா பார்க்க போறது குறிப்பிட்ட ஒண்ணு அழைக்கிறது தான். அரபில அழைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை யா. ஒரு வார்த்தைக்கு முன்னாடி நம்ம யாவை போட்டுட்டோம்னா அது அந்த வார்த்தையை அழைக்கிறதுக்கு பயன்படுற மாதிரி ஆயிரும். இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா மனிதனே, மனிதா அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியில அந்த வார்த்தையை மாத்துறது மூலமா அழைப்போம். அரபில அதுக்கு பதிலா வார்த்தைக்கு முன்னாடி யா வரும். இது இல்லாம வேறையும் சில எழுத்துக்கள் அழைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். ஆனா அதை நம்ம இப்ப பார்க்க போறது இல்ல, இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம். இப்ப யா ரஜுல், ரஜுல்னா ஆண், பொதுவான ஒரு வார்த்தை தான். ஆனா யா ரஜுல் கூப்பிடும்போ ஓ மனிதனே அப்படின்னு நம்ம கூப்பிடும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட மனிதனை தான் கூப்பிடுவோம். அதனால அது என்னவாயிரும், ப்ராப்பர் ஆயிரும். யா தபீப், டாக்டரே, ப்ராப்பர் ஆயிரும். யா முஹந்திஸ், முஹந்திஸ்னா இன்ஜினியர். இங்க எங்கேயுமே அந்த வார்த்தையில அல் வரணும் இல்ல, வராமலே அது என்னவாயிரும், அல் மாரிஃபா ஆயிரும். ஆனா அந்த வார்த்தை ரஃபா நிலையில வரும். அது மட்டும் இல்லாம தன்வீனும் வராது. இதே இது ஒரு ஒத்த வார்த்தை நஸ்புல முடியுது, தன்வீனும் வந்திருக்குன்னா அது நக்கிரா. இன்னொரு இடத்துல தன்வீன் இல்லாம நஸ்புல அதுக்கு பின்னாடி இன்னொரு வார்த்தையும் வந்துச்சுன்னா அது மாரிஃபாவாவும் இருக்கலாம், நக்கிராவாவும் இருக்கலாம். அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து 7வது கேட்டகரி முதாஃப் இலைஹி மஅரிஃபானா முதாஃபு மஅரிஃபா. முதாஃப்னா என்ன, முதாஃப் இலைஹினா என்ன, இதாஃபானா என்ன நம்ம இன்னும் படிக்கல. இப்போதைக்கு இதை மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிடுங்க. முதாஃப் இலைஹி மஅரிஃபானா முதாஃபு மஅரிஃபா, முதாஃப் இலைஹி நக்கிரானா முதாஃபு நக்கிரா. சோ இதுதான் அல் மஅரிஃபா.
இது இல்லாம வர்றதெல்லாம் நக்கீரா. இதுல நம்ம ரிவிஷன் பெருசா போறது இல்ல. ஏன்னா நம்ம ரிவிஷன் போனோம்னா அதுவே ரொம்ப நேரம் வந்துரும். இந்த வீடியோ திரும்ப திரும்ப போட்டு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, ஒவ்வொரு கான்செப்டா மனசுல பதிய வச்சுட்டே வாங்க. தேவையானதை மனப்பாடம் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு இதை லேசாக்கி வைப்பான். அடுத்த வீடியோ இன்ஷா அல்லாஹ் ஒரு லாங் வீடியோவா இருக்கும். அரபிக் ரூட் மார்பாலஜி அதுல இருந்து நம்ம தொடங்கி அதுக்கடுத்து இஸ்முடைய இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம நல்ல டீடைலா இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.